ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்த பிறகு ஏப்ரல் 11 சென்னையில் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணுறார். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் 11ஆம் தேதி வருது, 22ஆம் தேதி பால்காம் இன்சிடென்ட்டு, மே 7 வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். அதில் கிட்டத்தட்ட அந்த ஒரு மே 30 வரைக்கும் 31 வரைக்கும் அதிலே போயிடுச்சு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் மறுபடியும் சூடு பிடிக்குது ஏடிஎம்கே இதில். அப்போ அமித்ஷா வந்து மதுரையில் பேசும்போது வந்து என்டிஏ சார்பாக ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்னாரு. அமித்ஷா எடப்பாடி பேரையே சொல்லலை. அப்புறம் தினமலர் தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் அவர் அதையே சொன்னார். என்னை பொறுத்த அண்ணாமலை ஒரு படி மேலே போய் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, பிஜேபி ஆட்சி, இந்த பேச்செல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வாக்கில் எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்த ஒரு தகவல் என்ன, ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு நண்பர், அவர் ஒரு பாலிட்டிஷியன் தான். அவர் சொன்னது என்னன்னா, செங்கோட்டையன் வந்து பிஜேபி தலைமைக்கு கொடுத்த ஒரு அறிக்கையில் விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸால, சாரி நம்ம ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால மேற்கு மண்டலத்திலேயே நமக்கு ஈவன் இன் மேற்கு மண்டலம், ஈவன் இன் வெஸ்டர்ன் ஜோன் நமக்கு பெரியதாக ஒன்றும் லாபம் இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் ஜோனில் வந்து கிட்டத்தட்ட 30% மேலே விஜய்க்கு போயிடுது. நம்ம ஓட் பேங்க் போகுது, நம்முடைய வாக்கு வங்கியில் 30% மேலே மேற்கு மண்டலத்திலே வந்து விஜய் கிட்ட போகுது. அதனால இந்த அலையன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா வந்து யுனைடெட் ஏடிஎம்கேன்றது வேணும். அப்போ தான் வந்து டஃப் ஃபைட் அது கொடுக்க முடியும்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்ததா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது சொன்னவங்க வந்து, நான் யூஸ்வலியாக அந்த மாதிரி விஷயங்களை பகிர்றது கிடையாது. ஏன்னா அது வந்து சோர்சஸ்ன்னு சொல்லி பேசுகிறதே ஒரு விதத்தில் அபத்தமானது. ஒன்லி ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் தான் நம்ம அந்த மாதிரி பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ரேர் அக்கேஷன் அது இருக்கிறதால தான் நான் சொல்கிறேன். சாராம்சம் என்னன்னா, இந்த ஏப்ரல் 11க்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து செங்கோட்டையன் பிஜேபி தலைமைக்கு கொடுத்த ஒரு அறிக்கையில், ஏன்னா அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் அவர் இருக்கார், அது அவரே இன்னைக்கு சொல்கிறார், அவர் கொடுத்த, பிகாஸ் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், அவர் கொடுத்த அறிக்கையில் இந்த அலையன்ஸால் நமக்கு ஒன்றும், அதாவது எல்லாரும் பிஜேபி வந்து மேற்கு மண்டலத்தில் வலுவாக இருக்குது, ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டையிலேயே இந்த அலையன்ஸால் பெரிய லாபம் இல்லை. ஏன்னா விஜய் ஃபேக்டர் வந்து ஓவர் 30% நீங்கள் உடைக்குது. ஒரு பாலிட்டிஷியன் ஓவர் 30%னா அது அதுக்கு மேலே வந்து 50%க்கு மேலே இருக்காது. தட் இஸ் 40% to 45% மேலே போகாது. தட்ஸ் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் மனோஜ். விஜய் ஃபேக்டர் வந்து இந்த அலையன்ஸை பெரிய அளவில் பாதிக்குது.